ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நான் 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். ஸோ இது காலையில் பண்ணது. நான் இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்தேன், பசிக்குது. ஸோ கிச்சனில் வந்து பார்த்தா இது 2 மட்டும்தான் இருந்தது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தொக்கோ சாம்பாரும் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நோ பாயில் நோ ஆயில் மெத்தடில் சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் வைக்கலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி தான் இருக்குது. சப்பாத்திக்கு மெயினான ஒரு சைட் டிஷ்ஷு, அதுவும் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ஜாம் தான். ஸோ இன்றைக்கி ஜாம் கூட நான் போட போகிறது கிடையாது, ஏன்னா நான் சுகர் சாப்பிட மாட்டேன். அதனால் வேறு ஹெல்த்தியாக வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் போய் அதுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் யோசிக்கலாம், ஏன் மம்மி சமைக்கலையான்னு. மம்மி சமைச்சு வச்சுருது தான் இது. எனக்கு சமைக்க தெரியாது. அதனால தான் நோ பாயில் நோ ஆயில் மெத்தடில் நான் இன்றைக்கி சைட் டிஷ் பண்ண போகிறேன். மம்மி ஊருக்கு போயிருக்காங்க, அதனால தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு பேர் என்னென்னலாம் எனக்கு தெரியாது. இது பிளாக்கு ஐயோ ஏதோ சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு கிரேட் பண்ணி நம்ம இது மேலே போட்டு நான் சாப்பிட போகிறேன். இதுதான் ஒரு சப்பாத்திக்கு நான் சாப்பிட போகிற மெத்தட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எனக்கு வீட்டில் யாருமே இல்லை, ஒரே ஒரு சப்பாத்தி இருக்குன்றப்போ நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷயம்னா அது இதுதான். இதை நல்லா துருவி எடுத்து மேலே பரப்பி விட்டு அது கொஞ்சம் அப்படியே நம்ம அது துருவும் போதே நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகும். அப்போது அதை வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை இப்போது கிரேட் பண்ணிவிட்டு நான் போடுறேன் இது மேலே. ஸோ நான் தனியாக இருக்கிறதுனால கிரேட் பண்ணதை காட்ட முடியாது, பிகாஸ் ஒரு கையில் அந்த இது பிடிச்சி தான் நான் கிரேட் பண்ணணும். அதனால் நான் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ நான் கிரேட் பண்ணி க்ளீனாக சப்பாத்தி மேலே போட்டிருக்கேன். இதை அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டா உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சைட் டிஷ். இது சைட்லலாம் வைக்க மாட்டோம், மேலே வச்சு தான் சாப்பிடுவோம். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். செகண்ட் வந்துட்டு பார்க்கலான்னு சொன்னல, அது செம்ம சிம்பிள். நீங்கள் இந்த மாதிரி கிரேட்லாம் பண்ணி துருவி கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. தேன் பாட்டில் எடுத்து சும்மா அப்படி பரப்பி விட்டுடலாம். இப்போது அதுதான் செகண்ட் சைட் டிஷ். அதுவுமே மேலே தான் ஊற்ற போகிறோம், சைடில் இல்லை. ஸோ டாபர் ஹனி இதை அப்படியே மேலே ஊற்றிடலாம். ஓகே, நம்ம போகிறீங்கட்டினா ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு நார்மலாக இப்போ ஜாம்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பாருங்கள் எவ்வளோ ஊற்றிட்டேன்னு. நான் வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் இவங்க விளையாடுவாங்க போல். ஓகே, நான் இதை ஊற்றிருக்கல, அது வந்துட்டு க்ளீனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, நான் வேறு இடத்துல வச்சு பண்ணுறேன். கொட்டங்க. ஸோ இதுவுமே ரொம்ப ஹெல்த்தி தான். ஸோ இன்னும் நிறைய வச்சுருக்கேன் இன்ஸ்டண்ட்டாக. அது டைம் வரப்போ காட்டுறேன். ஏன்னா இப்போது இருக்கிறது 2 சப்பாத்தி மட்டும்தான். அண்ட் மம்மி இன்றைக்கி நைட்லாம் வந்துடுவாங்க. ஸோ நைட் நல்லா சாப்பாடு தான் சாப்பிடுவேன். இதுவே ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடலான்னு சொல்லி நான் ஷூட் பண்ணேன். இது எப்படி வந்திருக்கு, அவுட்கம்மு எனக்கு எதுவுமே தெரியாது. மம்மி அளவுக்குலாம் சமைக்கவே தெரியாது எனக்கு ஆக்சுவலாக. ஏதோ இந்த மாதிரி சும்மா எனக்கு மட்டும் பண்ணிக்க தெரியும், அவ்வளோதான். ஸோ நான் இதை ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்று வந்துட்டு அந்த பிளாக் கலர், அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, ஜாக்ரின்னு வச்சுக்கலாம். ஸோ ஜாக்ரி தான். அண்ட் 1 more is ஹனி. இது 2 தான். சப்பாத்திக்கு ஒரு தொட்டுக்கவோ இல்லை எது வேணால் எடுத்துக்கலாம். ஜாம் தவிர்த்து வேறு ஏதாவது அப்ளை பண்ணதானா இது நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஈவினிங் ஸ்நாக்ஸ். நல்ல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஹனி பிடிக்காதோ இல்லாட்டி அந்த ஜாக்ரி பிடிக்காதுன்னா யூ கேன் அவாய்ட் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And tata bye bye. See you in the other video.